இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு நம்ம போறோம், தடையே இல்லாம முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள என்ன செய்யும்? அங்கலாய்க்கும். முதலாவது நமக்கு முன்னாடியே யாராவது போய் அங்க இருக்கிற தடையெல்லாம் நீக்கி போட்டு, மேனேஜர் இருப்பாரா, காரியம் ஆகுமா, நாம் வாங்க வேண்டிய அந்த வெகுமதி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் பார்க்கறதுக்கு யாராவது போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம்ல. பிரியமானவர்களை, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அழகான வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். யாரு முன்னாடி போகிறாங்களா? தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரியமானவர்களே, நம் அருள்நாதர் இயேசு நமக்கு முன்பாக நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் அதை செவ்வாய்ப்படுத்தி நமக்கு அதை முடிச்சு கொடுக்கிறதுக்காக போயிட்டார்னா அந்த காரியத்துல நமக்கு ஜெயம் உண்டாகும். அவர் முன்னே போனார்னா கட்டாயம் ஜெயம்தான், நிச்சயமாகவே ஜெயம்தான். பிரியமானவர்களே, அவர் என்ன செய்வாரா? தடையெல்லாம் நீக்கி போட்டு வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகும்படி செய்திருவாரா. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறந்து நம்மை உட்பிரவேசித்து கடந்து போகும்படி செய்து விடுவாரா. பிரியமானவர்களே, தடைகளை நீக்குகிற ராஜா முன்னே போகணும், அதுதான் காரியம். இன்னைக்கு மனுஷங்க இல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போக ஆரம்பித்து விட்டார். இந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம நம்பணும், அப்பா என் தடைகளை நீக்குகிற ராஜா நீங்க முன்னே போயிட்டீங்க. என் காரியத்தை பார்க்கும்படியாய் பேங்குக்கு போறீங்க, என் காரியத்தை பார்க்கும்படியாய் எனக்கு பணங்களை ரெடி பண்றீங்க, என் கையிலே வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேர நீங்க முன்னாடி போய் காரியங்களை முடித்து கொடுக்கிறீங்க, என் பிசினஸ்ல எனக்கு வெற்றி கொடுக்கும்படியாய் நீங்க முன்னாடி போறீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையாய் மாறும் பொழுது நிச்சயமாய் வெற்றி உண்டாயிருக்கும். அவர் நமக்கு முன்ன போறேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். புறப்பட்டு விட்டார். பிரியமானவர்களே, முன்னாடி போகிறவர் சர்வ வல்லவர். தடைகளையும் மலை போன்ற பிரச்சனைகளையும் உடைத்து போட்டு ஜெயம் கொடுக்கிற தேவன், சர்வ வல்லவரை நாம் நம்புவோம். அவர் முன்னாடி போனார்னா ஒரு புதிய வாசலை திறந்து நம்ம ஈஸியா உள்ள கொண்டு போயிடுவாரு. அடைபட்ட வாசலே நமக்கு முன்னாடி போய் இல்லை. இதை நம்புவோம். பிரியமானவர்களே, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு முன்பதாக அவர் புறப்பட்டு சென்று விட்டார். இயேசு புறப்பட்டு சென்று விட்டார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வம்ப்பா, நீங்க எங்களுக்கு முன்னாடி புறப்பட்டு போயிட்டீங்க. உங்க பேர் தடைகளை நீக்குகிறவர். நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு தடை இல்லப்பா. நாங்க வாசலால உட்பிரவேசிச்சிருவோம். அது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், மனிதனுடைய கண்களுக்கு அது முடியாது என்று தோன்றுகிற காரியமானாலும், நீங்க புறப்பட்டு சென்று விட்டபடியால் அது முடியும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் உம்மிடத்தில் இருந்து கிருபையும் நன்மையும் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.